கமலாசன்னா அழகு. ஒரு நான் பொண்ணா இருந்து நிஜமா கல்யாணம் பண்ணேன். I've said in many stages, sir, நான் பொண்ணா பிறந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு எப்பயோ ரைட் பண்ணிருப்பேன். ஒன்ஸ் நான் இங்க வீட்டுக்கு வரும்போது அவரை பார்த்துட்டே இருந்தேன். அப்பாவை கேட்டார், யாரு? என் பையன் தான். வாங்க ஒரு தடவை அவங்களை கட்டி பிடிக்கலாமான்னு கேட்டேன். கட்டி பிடிக்காம he hugged me. 3 days நான் குளிக்கிறேன். Because I wanted his aura on me, I wanted his smell on me. அந்த மாதிரி ரசிக்கிறேன். First day, first show I used to go. We used to call up from the house saying Rajkumar family க்கு 10 டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறது திருப்பி பார்க்க முடியாது இந்த படம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து தான் வரணும். I was just like a fan boy for it. சார் அதே மாதிரி இந்த படம் ஆக்சுவலாக இந்த கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் வந்து ப்ரொமோஷன் வரீங்க, ப்ரெஷ் ஷோ போடுறதே இல்லை எங்களுக்கு. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறீங்க, பேன் இந்தியா அது இந்தியன் மூவின்றீங்க. ரெண்டாவது நம்ம மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும்போது இருக்குது. இந்த படமாவது ப்ரெஷ் ஷோ போடுங்க. இந்த தடவை கண்டிப்பாக வராங்க, அந்த ஷோக்கே வரும். கண்டிப்பாக தேங்க்யூ சார். சார் டேரக்டர் சார், அப்புறம் ஒரே விஷயம் உங்கள்கிட்ட, இந்த படத்தில் வந்து எல்லாரும் உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடுங்க, அவங்க செத்ததுக்கப்புறம் அவங்கள கொண்டாடுறதை விட உயிரோடு இருக்கிறப்ப கொண்டாடு. அப்போது இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிச்சிங்க. ஆனால் அந்த டயலாக் இந்து மதத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்குது சார். இதில் ஹியூமனிட்டி சார், மதம் பற்றி எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், யாரன்னா இருந்தப்பவே நம்ம நிறைய புகழ்கிற விஷயம் புகழிடணும். இறந்தப்போ நம்ம அவங்க பற்றி நினைப்போம். இப்போ வீட்லேயே ஆகட்டும் சார், இப்போ நிறைய பேர் அண்ணன் தம்பி கூட இருந்தால் நிறைய அண்ணன் தம்பி பேசவே மாட்டாங்க, உள்ளவே அது சந்தோஷம் இருக்கும். இப்போ அப்பா மகே இருந்தால் அப்பா மகே பேசவே மாட்டாங்க, உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? எதனா நல்லது இருந்தால் அன்றைக்கே பேசிடுங்கள, யாரும் தவறிட்டான்னா நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க அவங்கள. அந்த ஆங்கிள் சார். தேங்க்யூ சார். சிராஜ்குமார் சார், 3 decades you're ruling the cinema, 4th decade வரை என்டர் ஆகுறீங்க. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து 4th decade almost finishing வரும். ஓகே. சோ இன்னைக்கு டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நிறைய டெவலப் ஆயிருக்கு. டைரக்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற யூசுவல் ஸ்டைல்ல இல்லாம புது டெக்னிக்ல இருந்து உங்கள்ட்ட வந்து ஸ்டோரி அப்ரோச் பண்ணிருக்காரு. சோ as a ஆக்டரா இந்த டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? as a ஆக்டரா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? கண்டிப்பாக என்ன ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஆல் யங் டைரக்டர்ஸ் வரும்போதெல்லாம் அதனால எதுக்கு நான் வந்து யங் பீப்புள்ஸ் வந்து தைரியமாக பண்ணுறேன்னா அவங்க விஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் தே நோ தட் திஸ் ஒன் இது வேணும்னு சொல்லும்போது நான் வேணாம் சொல்லும்போது எங்கள் ஆக்சுவலாக அந்த மொக்க போட்டோன்னு ஒரு கேமரா இருக்குது, அது மொக்க போட்டது தான். அது வந்ததுனால ஆக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப போர் அடி. ஆனால் கூட பட் ஹீ வாண்டட், பட் வெரி ரிஸ்கி, பட் ஸ்டில் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நாங்கள் சொல்லுவோம், கோவம் சொல்லிடுவோம், ஆனால் கூட ஐ ஃபாலோ வாட் தே சே அண்ட் ஐ கோ லைக் தட் அண்ட் ஐ சி ஆல் த ஃபிலிம்ஸ் எல்லா